வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி மேலகரம் இந்திரா நகர், இது தென்காசி குற்றாலம் மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது. இந்த இந்திரா நகரில் ஒரு 5.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3200 சதுரடியில் 6 பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. மேற்கு பார்த்த முனையில் மேற்கு பார்த்தே கட்டியிருக்காங்க. 21 அடி தார் ரோடு வசதி அடங்கியது. 2 EB சர்வீஸ் இருக்குது. நீங்கள் கீழே மேலேயும் தனித்தனியாக ரெண்டல் விடனாலும் விட்டுக்கலாம், இல்லை கீழே நாம் இருந்துக்கிட்டு மேலே ரெண்டல்கள் விடனாலும் விட்டுக்கலாம். இந்திரா நகர் ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா, நிறைய வீடுகள் இருக்கும், உங்கள் ஃப்ளாட்டுகளே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு. 2 மாடி வீடு கட்டி ஒரு 15 வருஷம் இருக்கும். ஆனால் நல்லா இருக்குது, மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணி வச்சுருக்கிறாங்க. வீடும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துடும். நீங்கள் தென்காசிலேருந்து குற்றாலம் போகிற மெயின் ரோட்டில் மேலகரத்தை தாண்டினோடனே மின்னகர் ஏரியாவில் இந்திரா நகர் வந்துடும். வீட்டோட மெயின் கேட் பார்க்கிங் ஏரியா 11x27 அப்படிங்கிற சைஸில் நல்ல பெரிய பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஒரு காரு 2 பைக்கில் 3 பைக் விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸஸாக நல்ல பெரிய பார்க்கிங். சைட்லேயும் ஒரு கேட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கார் பார்க்கிங் தனியாக யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கு வர்றதுக்கு இந்த சின்ன கேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு சின்னதாக இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கார்டன் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பஞ்சாயத்து குடிநீர் வசதி இருக்குது இந்த இந்திரா நகரில். மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. போர்வெலும் பஞ்சாயத்து வாட்டர் ரெண்டுமே இருக்குது. இது ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் வீடு, அதாவது உள்ளோடியும் படி இருக்குது, வெளியோடியும் படி இருக்குது. நீங்கள் உள்ளோடி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே தனியாக ரெண்டல் கொடுத்துக்கலாம், இல்லை ஒரே குடும்பமாக யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். வீட்டோட மெயின் டோருக்கு முன்னாடியே ஒரு கிரில் கேட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு உட் டோரு. வீட்டோட என்ட்ரன்ஸு சிட்டிங் ஏரியா சின்னதாக ஒரு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே மேல்மாடிக்கு போகிற ஸ்டேர்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டியூப்ளெக்ஸ் டைப்பில். ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேவைன்னா பாலிஷ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் மேலே டோர் இருக்குது, க்ளோஸ் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். வீட்டோட ஹால் பெரிய ஹால், நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. 11x16ங்கிற சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதிலே ஒரு சூப்பராக ஒரு ஷோகேஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சுற்றி காம்பவுண்டு போட்டு வச்சுருக்குறாங்க. சொந்தமாக கட்டின வீடு சேல் பண்ணுறாங்க. மணல் போட்டு கட்டின வீடு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10x16 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஜன்னல் வச்சு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அட்டாச் பாத்ரூம், உங்களுக்கு 6 பாத்ரூம் இருக்குது. 6 பாத்ரூமே அட்டாச் தான். அதாவது கீழே 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் வந்துடும். மேலே 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ட்டிகோ வந்துடும். வீட்டில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியதாக ஒரு டைனிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வாஷ் பேஷனோட அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம். இதுவும் அதே மாதிரி 10x16 சைஸ்லேயே இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய பெட்ரூம். அட்டாச் பாத்ரூம் தான் எல்லாமே. வீட்டோட 3வது பெட்ரூம், இதுவும் 10x16 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்வெர்டர் பாயிண்ட்டு எல்லா கனெக்ஷனுமே கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே குடியேறிக்கலாம். ஒரு மெயின் ஏரியாவில் ஒரு நல்ல வீடு. குற்றாலம் பக்கம் வீடு தேடினீங்கன்னா குற்றாலம் கிளைமேட் அப்படியே இருக்கும். வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா 10x16 சைஸில் நல்லா நீட்டாக கபோர்டர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மாடல் கிச்சன். கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்டோரேஜ் வந்துடும், ஸ்டோர் ரூம். வீட்டோட பேக் டோர் கிச்சன்லேயே வந்துடுது. அதனால் காற்றோட்டத்துக்கும் சரி வெளிச்சத்துக்கும் சரி ப்ராப்ளமே வராது. கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு கிரில் கேட்டு ஒரு உட் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பின்னாடி நல்ல இடம் விட்டுருக்குறாங்க. விறகடுப்பு, துணி துவச்சிக்கலாம். சுற்றி காம்பவுண்டு நல்ல இடம் விட்டுருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம். பின்னாடி மேல்மாடிக்கு பின்னாடி ஒரு படி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. தேவனா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக இருக்குது வீடு. பார்க்க நல்லா அழகாக இருக்குது. நல்லா பார்த்து கட்டியிருக்காங்க.
குற்றாலம் மெயின் அருவி வந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். 2 கிலோமீட்டர் இல்லை 2.5 கிலோமீட்டர் வரும் வீடு. ஆனால் குற்றாலம் பக்கம் வீடு தட்டினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பள்ளிவாசல் பக்கம் வீடு தர்றவங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்திரா நகர், பள்ளிவாசல் இந்த ஏரியாவில் இது ஒன்று தான் இருக்குது. நிறைய வீடுகள் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் தான். இன்றைக்கி இந்திரா நகரில் ஃப்ளாட்டுகளே கிடையாது. அவ்வளோ டிமாண்டான ஏரியாவில் ஒரு நல்ல வீடு மணல் போட்டு கட்டதுனால நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம், அப்படியே குடியிருந்துக்கலாம். 2 சர்வீஸ் இருக்குது தனித்தனியாக, மேலே கீழையுமா. அதனால் கீழே நாம் இருந்துக்கிட்டு மேலே ரெண்டல் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை ஃபியூச்சரில் 2டையுமே ரெண்டல் கொடுத்துட்டு ஃபியூச்சரில் அங்கே வந்து நீங்கள் குடியிருக்கனாலும் குடியிருந்துக்கலாம். ஹில்ஸ் வியூ அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. அங்கேருந்து தை மாதம் அப்படிங்கிறதுனால மேகமூட்டமாக இருக்குது, மழை தெரிய மாட்டேங்குது. இல்லைனா ஹில்ஸ் வியூ அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. அங்கேருந்து மேல்மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் வாட்ரு எவ்வளோ தண்ணி விழுதுங்கிறத ஈஸியாக பார்த்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமான இடத்துல இருக்குது. இது மேல்மாடி. சேம் கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட வராது. அதே சைஸு, அதே ஹால், அதே மாதிரி அதே சைஸில் இருக்குது எல்லாமே. நீங்கள் லோன் போட்டனாலும் எடுத்துக்கலாம். லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். மேலகரம், மின்னகர், இந்திரா நகர் இந்த ஏரியாலெலாம் ஃப்ளாட்டுகளும் வீடுகளும் டிமாண்டு தான். இது போக நம்மகிட்ட மின்னகர், மேலகரத்தில் வீடுகள் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ளாட்டுகள் இருக்குது நம்மகிட்ட. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வீட்டோட செகண்ட் ஃப்ளோர், மேல் மாடி, மொட்டை மாடி. தேவைன்னா நீங்கள் இந்த 2 ரூம் கூட எடுத்துக்கலாம். இருந்து வியூ அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. மேகமூட்டமாக இருக்கிறதுனால ஹில் வியூ தெரிய மாட்டேங்குது. ஆனால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல தான் குற்றாலம் அருவி இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வாங்க, வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.